ஸோ ஹலோ நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா காட் ஆஃப் வார் 3 எப்படி கவர்மெண்ட் லேப்டாப்பில் செட்டப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம RPCS3 எமுலேட்டர் மூலிமா பண்ணியிருக்கோம். ஸோ இதோட மினிமம் என்ன செட்டிங்ஸ் வைக்க முடியுமோ அந்த செட்டிங்ஸில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ இடத்துல FPS பூஸ்ட் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஃபுல் செட்டிங்ஸ் அண்ட் செட்டப் வீடியோ தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம RPCS3 டவுன்லோட் பண்ணணும். ஸோ RPCS3 எங்கே டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்ரோமில் போய்ட்டு RPCS3 போட்டாலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா குயிக் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்துருங்க. அந்த 64 பிட்டுக்கு டவுன்லோட் கொடுத்துருங்க. ஸோ 64 பிட்டில் டவுன்லோட் கொடுத்தோன்னா விண்டோஸ்க்குன்னு இருக்கும். ஸோ விண்டோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ்க்கு டவுன்லோட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்துட்டு ஒரு 37 MB தான் இருக்கும். ஸோ இந்த ஃபைலை எடுத்து நீங்கள் ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரில் வந்துட்டு அதை காப்பி பண்ணி அங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபைல் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எமுலேட்டருக்கான செட்டப்பு. ஸோ PS3 கேம்ஸ் நாம் வந்துட்டு பிசியில் ப்ளே பண்ணணும், நீங்கள் லேப்டாப்பில் ப்ளே பண்ணோம்னா இது மட்டும்தான் வழி. ஸோ உங்களுக்கு காட் ஆஃப் வார் 3 பிசிக்குன்னு விடலை. ஸோ நம்ம வந்துட்டு அதோட PS3 கேம் ஃபைலில் நம்ம ஒரு எமுலேட்டர் மூலிமா நம்ம ப்ளே பண்ணுறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விண்டோஸ் C++ இந்த இது 2000 இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இதில் வந்துட்டு எல்லாமே டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது இருந்தால் தான் உங்களால் கேம் வந்துட்டு ப்ளே பண்ண முடியும். ஸோ எல்லா கேமுக்குமே நீங்கள் கேம் விளாடணும்னு நினச்சாலே எந்த கேம் விளாட்னாலும் இந்த விண்டோஸ் C++ வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த கேம் ஆல்ரெடி நீங்கள் இப்போ புதுசாக வாங்கியிருக்கிறதுனால இதை நீங்கள் டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இதை எல்லா வெர்ஷனுமே டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. சிலது பழைய கேம்ஸ்லாம் 2013 வெர்ஷன் கேட்கும், புது கேம்ஸ்லாம் 2015 to 2019 கேட்கும், அப்புறம் 2022 கேட்கும். ஸோ அதனால் எல்லாமே டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுக்கான இந்த ஃபைல் இம்போர்ட்டட் பப் ஃபைல் நம்ம டெவலப் பண்ணணும். ஸோ அது மேலே பார்த்திங்கன்னா குயிக் ஸ்டார்ட்னு இருக்கும். ஸோ அந்த குயிக் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா PlayStation 3 சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், அப்டேட் யூஸிங் கம்ப்யூட்டர் இருக்கும். அந்த டவுன்லோட் PS3 அப்டேட்டை சேவ் ஃபைல் ரைட் கிளிக் அழுத்தி சேவ் ஃபைல் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் வந்துட்டு எங்கேன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம ஒரு ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தோம்ல அங்கே வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அங்கே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் கீப்னு கேட்கும். ஸோ அப்போ தான் டவுன்லோட் ஆகும். நீங்கள் அதை கீப் கொடுத்துருங்க. ஸோ இந்த பப் ஃபைல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம எமுலேட்டருக்குள்ளே அந்த RPCS3க்குள்ளே வந்துட்டு நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே RPCS3 வந்துட்டு நம்ம நீங்கள் ஒரு வின்ரர்னு ஒரு ஃபைலை வந்துட்டு டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது மூலிமா உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போட்டு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா பேக்கேஜஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிரும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லோகோ RPCS3 லார்ஜ் ஐக்கான் கொடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RPCS3ன்னு ஒரு லோகோ தெரியும். ஸோ அதை கிளிக் பண்ணி ரன் பண்ணிடுங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு RPCS3 ரன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் அந்த ஐயாவது குயிட் அந்த இது கொடுத்துட்டு இதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே இப்படி தான் இருக்கும் உங்கள் RPCS3 ஃபஸ்ட்டு UI. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இப்போ PS3 அந்த ஒரு ஃபைல் டெவலப் பண்ணோம்ல ஃபிர்ம்வேர், அதை வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இன்ஸ்டால் ஃபிர்ம்வேர் கொடுத்துட்டு நீங்கள் இந்த ஃபிர்ம்வேர் வந்துட்டு ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த ஃபிர்ம்வேரை 2 கிளிக் அழுத்தி ஓப்பன் கொடுத்துருங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிர்ம்வேர் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த RPCS3 வந்து அப்டேட் ஆகும். இது அப்டேட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மாடல்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு இந்த 174 ஃபைல்ஸும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிர்ம்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் காட் ஆஃப் வார் 3க்குள்ளே ஒரு PS3 அப்டேட் பப் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது எனக்கு பார்த்திங்கன்னா அந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்து ஸ்டாப் ஆனிச்சு. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பிளாக் ஸ்க்ரீன் வெளியே வந்துச்சுன்னா மறுபடியும் நீங்கள் கேம் ஃபைலை வந்துட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் 2 டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 டைம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நான் பண்ணலை அந்த PS3 ஃபைல் இது RPCS3 ஃபைல் பண்ண மாதிரி நீங்கள் 2 டைம் அதே ஃபைலில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் வரும். ஸோ அந்த ஃபைலில் PS3 அப்டேட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதாகும். அதுக்கப்புறமேட்டு டவுன்லோட் லேட்டஸ்ட்டு பேச்சஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு நம்ம எதுக்குன்னா காட் ஆஃப் வார் 3க்கான ஃபைல் வச்சு நமக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து எனேபிள் பண்ணிக்கிறதுக்காக.
ஸோ இப்போ நம்ம வந்து காட் ஆஃப் வார் ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அதில் மேலே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பேக்கேஜஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு காட் ஆஃப் வார் 3 ஃபைலை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கேம் வந்து லோட் ஆயிரும். ஸோ இப்போ கேம் லோட் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கான செட்டிங்ஸ் இப்போ நம்ம செட்டப் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரஸ்ட் பிஎஸ்ன்னு நம்ம இந்த காட் ஆஃப் வார் 3க்கான செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம செட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து ரஸ்ட் பிஎஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ அது வந்துட்டு எங்கே டெவலப் பண்ணணும்னு நான் அந்த வெப்சைட் வந்து இதில் ஷோ பண்ணுறேன். ஸோ க்ரோம் போய்ட்டு இந்த GitHub இந்த ஐடி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐடி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டு இந்த இதை பார்த்துக்கோங்க. github.com ரெயின்போ குக்கீஸ் 32 ரஸ்டி பிஎஸ்என் இதை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வெர்ஷன் 5.3 இந்த மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ரஸ்டி பிஎஸ்என் விண்டோஸ் ஜிப்புன்னு இருக்கும். ஸோ அந்த விண்டோஸ் ஜிப்பை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டர் ஃபைலாக தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதையும் அந்த ஃபோல்டரில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம காட் ஆஃப் வார் 3 வச்சுருக்க அதே ஃபோல்டரில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே ஒரு எந்த ஃபைல் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே ரன் பண்ணாலும் ஓகே. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரன் பண்ணால் இந்த மாதிரி தான் அதோட ரெசிபிஸோட யூஐ இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம சீரியல் நம்பர் காப்பி பண்ணுது எதுக்குன்னா நம்ம கேம்ஸ்க்கான அப்டேட்டட் ஃபைலை வந்துட்டு நம்ம இதில் வந்துட்டு இது பண்ணுறதுக்காக. ஸோ நீங்கள் ஒரு ஃபோல்டரை பிக் பண்ணி அந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் அந்த அப்டேட்டட் ஃபைல்ஸ் வந்துட்டு நீங்கள் இப்போ எந்த கேமோட அப்டேட்டட் ஃபைல் எடுக்கிறீங்களோ அந்த ஃபைலில் போய் இது வந்து சேவ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு ரஸ்டி பிஎஸ்ன்னு சேவ் பண்ணிங்களோ அப்டேட்டுன்னு ஏதோ ஒரு நேம் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸோ அந்த ஃபோல்டரை பிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் வந்து அப்டேட்ஸ்ன்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இது போட்டு செலக்ட் ஃபோல்டர் கொடுத்துருங்க. ஸோ இந்த ஃபோல்டர் வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன டெவலப் பண்ணாலும் அந்த சீரியல் நம்பர் வச்சு என்ன டெவலப் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஸ்டோர் ஆயிரும். இதுக்கான நீங்கள் நெட் ஆனில் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் என்ன கேம் எடுக்கிறீங்களோ அந்த கேமை ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி இன்ஃபோ கொடுத்துட்டு காப்பி சீரியல்னு இருக்கும். ஸோ அந்த காப்பி சீரியல் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா சர்ச் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இது நிறையா இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அப்டேட்டட் ஃபைல் தான் இருக்கும். ஸோ அதை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் போட்டு ஒரு இது ஃபைல் டவுன்லோட் ஆயிரும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிங்களா அந்த ஃபைலில் வந்துட்டு அப்டேட் ஃபைலில் வந்துட்டு பாருங்கள் இப்போ எனக்கு அந்த வந்துருச்சு காட் ஆஃப் வார் 3 அப்டேட்டட் ஃபைலு. ஸோ இதை வந்துட்டு நாம் இதில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்துட்டு ஃபைல்ஸ் கொடுத்துட்டு இன்ஸ்டால் அந்த இது கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேச்சஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைல் க்ரியேட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. இப்போ அந்த அப்டேட்டட் ஃபைலை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓவர் ரைட் ஆயிரும். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனேஜ் கேம் பேச்சஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதில் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மோஷன் பிளர் எல்லாத்தையும் நான் டிசேபிள் பண்ணுற எல்லாத்தையும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கேம் வந்துட்டு ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ இந்த டிசேபிள் எம்எல்ஏஏ டிசேபிள் மோஷன் பிளர் இந்த இது எல்லாமே டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் டிக் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்து சேவ் கொடுத்துக்கணும். ஸோ இங்கே செக் பண்ணியிருக்க செக் பாக்ஸ் மட்டும் தான் நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும். ஸோ வேறு மேலே இருக்க 3 இதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கேம் செட்டிங்ஸ் மட்டும் உள்ளே போய்ட்டு கேம் செட்டிங்ஸ் சிபியூக்கும் ஜிபியூக்கும் செட் பண்ணிடலாம். அடுத்து கேம் ரைட் கிளிக் பண்ணிட்டு க்ரியேட் கஸ்டம் கான்ஃபிகரேஷன் கொடுத்தீங்கன்னா இது வந்து RPCS3க்கான செட்டிங்ஸு. இதில் வந்துட்டு அப்ராக்சிமேட் எக்ஸ்ப்ளோர்ட்டை ரிலாக்ஸ்டு எக்ஸ்ப்ளோர்ட்டுன்னு மாற்றிக்கோங்க சிபியூவில். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் வந்துட்டு மெகா கொடுத்துருங்க. அடுத்து ஜிபியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வல்கான் இருக்கும். வல்கான் வந்துட்டு ஓப்பன் ஜிஎல் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஜிஎல் கொடுத்துருங்க. வல்கான் இருந்தால் பெட்டர் உங்களுக்கு. ஸோ அடுத்து நீங்கள் இது வந்து 720p வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இந்த இது வந்துட்டு இதெல்லாம் எனேபிள் பண்ணிக்கோங்க. மல்டி த்ரெட்டு அந்த இதெல்லாம் வந்துட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு போயிடலாம், அட்வான்ஸ்டு போயிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோட் வந்துட்டு அட்டாமிக் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கேம் ரன் பண்ணுங்கள். கேம் ரன் பண்ணி உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்பைலிங் பிபியூ மாடியூல்ஸ் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் ஸ்க்ரீன் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அது எப்படி சால்வ் பண்ணலான்னு சொல்கிறேன். இது பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் சால்வ் ஆகிரும். ஸோ எனக்கு இப்படி தான் பிளாக் ஸ்க்ரீன் வந்து சால்வ் ஆனிச்சு கேம் ரன் பண்ணேன். இந்த ப்ராசஸை நீங்கள் கரெக்டாக பண்ணினாலே உங்களுக்கு வந்துட்டு கேம் நல்லாவே ரன் ஆகும், கேம் உள்ளே போவோம். ஸோ நானும் ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணும்போது எனக்கும் வரல. ஸோ அது நானே ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி காட் ஆஃப் வாரோட ஃபைலில் வந்துட்டு
பப் ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து பிளாக் ஸ்க்ரீன் வரல, கேம்குள்ளே ரன் ஆகிடுச்சு. ஸோ இதே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ரன் ஆகும். ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Your son has returned.